எல்லாருக்கும் வணக்கம். ஜெயகாந்தன் இவரை பற்றி தெரியாதவங்க நம்ம தமிழில் யாரும் இருக்க முடியாது. இவர் எல்லாத்துக்கும் பரிச்சயப்பட்டவர். அதாவது தமிழில் சிறுகதைகளுக்கு பெயர் போனவர், விருது வாங்கியவர். சிறுகதைகள், கதைகள், கட்டுரைகள், நாவல்கள் இந்த மாதிரி எழுதக்கூடியவர். தன்னுடைய எழுத்துக்களில் முற்போக்கு சிந்தனையை இவர் அதிகமாக முற்போக்கு சிந்தனைகளை கொண்டு வருவார். மனிதர்களோட வாழ்க்கை நிலையை எடுத்து சொல்லுவார், மனிதர்களோட ஏழ்மை நிலை. ஸோ இதை பற்றி சொல்லுவார். ஜெயகாந்தன் சொல்லும் முக்கிய வாழ்க்கை தத்துவங்களை பார்ப்போம். குறிப்பிட்ட ஒரு நூல் மட்டுமில்லை, அவருடைய எல்லா நூல்களையும் காணப்படுற பொதுவான சிந்தனைகள், எல்லா நூல்களையும் அவர் திணிக்கிற ஒரு விஷயம், திணிக்கிறதுன்னு சொல்ல விட அவர் வெளிப்படுத்துகிற விஷயம், அதை பார்ப்போம். ஜெயகாந்தன் சொல்லும் முக்கிய வாழ்க்கை தத்துவங்கள் என்னென்னா, மனிதனை மனிதனாக பார். ஜாதி, பணம், இனம், மதம், மொழி, பதவி என்பதை காட்டிலும் மனித உணர்வு முக்கியம். மனிதனை மனிதனாக பார் அப்படின்னு சொல்கிறாரு. சமூக உண்மையை மறைக்கக்கூடாது. அதாவது வறுமை, பெண்களின் துன்பம், குடும்ப பிரச்சனைகள் போன்ற உண்மைகளை நேராக பேச வேண்டும் என்று அவர் எழுத்துக்கள் சொல்கின்றன. தவறு செய்த மனிதனும் திருந்தலாம். ஒரு மனிதனை ஒரே தவறால் முழுமையாக அவன் தவறானவன் என்று தீர்மானிக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. பெண்களின் உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்க வேண்டும்னு சொல்கிறாரு. சுதந்திர சிந்தனை முக்கியம் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது மற்றவர்கள் சொல்வதை அப்படியே பின்பற்றாமல் சிந்தித்து வாழ வேண்டும்னு சொல்கிறாரு. வாழ்க்கை கருப்பு வெள்ளை அல்ல. அதாவது நல்லவன் கெட்டவன் என்று எளிதாக மனிதர்களை பிரிக்க முடியாது. ஒவ்வொருவருக்கும் சூழ்நிலைகள் உண்டு. ஸோ ஒரு விஷயத்தை மட்டுமே வச்சு அவங்கள நல்லவன் கெட்டவன் சொல்லி முத்திரை குத்திடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. அன்பும் புரிதலும் மனிதனை மாற்றும். ஒருத்தனுக்கு தண்டனை கொடுக்கறத விட அன்பு மற்றும் புரிதல் பெரிய மாற்றத்தை தரும், மனிதனை மாற்றும் அப்படின்னு சொல்கிறாரு. உண்மையாக வாழ வேண்டும்னு சொல்கிறாரு. நடிப்பு வாழ்க்கை, நாடக வாழ்க்கையை விட உண்மையான வாழ்க்கை முக்கியம்னு சொல்கிறாரு. அதான் நான் சொன்ன மாதிரி ஒன்லைன் ஸ்டோரி மாதிரி ஜெயகாந்தனோட எழுத்துக்களோட மைய கருத்து என்னென்னா, மனிதனை குறை கூறுவதற்கு முன் அவன் வாழ்க்கையை புரிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிற டைமில் ஜெயகாந்தன் நூல்களை பற்றி, வாழ்க்கை சிந்தனைகளை பற்றி ஃப்ரீயாக இருக்கிறப்ப படித்து பாருங்கள். நன்றி.